இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள். உங்களோடு இணைந்து கொள்வது ஜெஃப்ரி ஜெபதார்ஷன். இன்று 19ஆம் தேதி 12ஆம் மாதம் 2013ஆம் ஆண்டு. இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான ஒரு நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளுக்கு உங்களை அழைத்துச் செல்கின்றோம். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். இரணைமடு குளத்திலிருந்து யாழ் மாவட்டத்துக்கு நீரை கொண்டு செல்வது குறித்து தொடர்ந்து முரண்பாடு. யுத்தத்தால் ஏற்பட்ட சேதங்கள் தொடர்பில் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்ட கணக்கெடுப்பு பணிகள் நிறைவு. எகிப்தின் பதவி கவிழ்க்கப்பட்ட ஜனாதிபதி முகமது முர்ஷிக்கு எதிராக பயங்கரவாத குற்றச்சாட்டுகள் பதிவு. முதலில் எங்களுடைய அவதானம் உள்நாட்டு செய்திகளுக்கு. அந்த வகையிலே யாழ்ப்பாணத்திற்கு நீர் கொண்டு செல்லும் இரணைமடு நீர் விநியோக திட்டத்திற்கு தாம் எதிர்ப்பு தெரிவிப்பதாக கிளிநொச்சி மாவட்ட விவசாயிகள் நேற்றைய தினம் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றில் குறிப்பிட்டிருந்தார்கள். இதற்கு ஒருபோதும் இடமளிப்பதில்லை என நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கிளிநொச்சி மாவட்ட விவசாய அமைப்புகளின் பிரதிநிதிகள் சுட்டிக்காட்டியிருந்தார்கள். கிளிநொச்சி நகரின் தென்கிழக்கு திசையில் A9 வீதியிலிருந்து 9 கிலோமீட்டர் தொலைவில் இரணைமடு குளம் அமைந்திருக்கிறது. 1,06,500 ஏக்கர் கன அடி நீர் கொள்ளளவை கொண்ட இந்த குளத்திலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு குடிநீரை கொண்டு செல்லும் திட்டமே இரணைமடு நீர் விநியோக திட்டமாகும். இது தொடர்பாக நேற்றைய தினம் நாங்கள் விவசாய அமைப்புகள் ஊடகவியலாளர் சந்திப்பை ஏற்பாடு செய்து நடத்தியிருந்தார்கள். அந்த வகையிலே நேற்றைய தினம் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட கிளிநொச்சி விவசாய அமைப்புகளின் சமாசனத்தின் செயலாளர் முத்து சிவமோகனோடு தற்போது நாங்கள் நேரடியாக தொடர்பினை ஏற்படுத்தி இருக்கிறோம். இது தொடர்பாக அறிந்து கொள்வதற்காக வணக்கம் ஐயா. வணக்கம். நாங்கள் தற்போது உங்களை நேரடியாக நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளில் இணைத்திருக்கின்றோம். குறிப்பாக நேற்றைய தினம் நீங்கள் ஊடகவியலாளர் சந்திப்பை நடத்தி இந்த திட்டத்துக்கு நீங்கள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தீர்கள். இது தொடர்பாக உங்களுடைய கருத்தை நாங்கள் மீண்டும் அறிய இருக்கின்றோம். நீங்கள் கூறலாம். அதாவது நேற்றைய தினம் நீங்கள் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை நடத்தியிருந்தீர்கள். அதாவது இரணைமடு குளத்திலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு நீரை கொண்டு செல்வதில் தற்போது எடுக்கப்பட்ட தீர்மானத்திற்கு தற்போது சிக்கல் நிலை ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக உங்களுடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்கிறது? இந்த திட்டம் ஆய்வு செய்யப்படாத திட்டமாக இருந்ததுனாலதான் நாங்கள் முழுமையாக இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இந்த விவசாய சமூகம் சார்ந்த கருத்துக்கள் எதுவும் புறப்படவில்லை. அவர்களுடைய வாழ்வாதாரங்கள் சம்பந்தமான ஆய்வுகள் எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை. இந்த குளத்திற்கான நீர் வரவு சரியான முறையில் விஞ்ஞானபூர்வமாக ஆய்வு செய்யப்படவில்லை. 6 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 34 அடிக்கு மேல் நீர் வாழ்கின்ற அந்த நீர்வரத்தை மட்டும் மேலே ஒரு கணக்காக வைத்துக் கொண்டு இதை செய்திருக்கின்றார்கள். இவர்களுடைய நீர்வரத்து மிக தெளிவாக துல்லியமாக ஆய்வு செய்யப்படவில்லை. மற்றது இந்த நீரினுடைய வருகின்ற பிரதேசங்கள் ஒரு விவசாய பிரதேசங்கள், அதிலிருந்து நீர் மாசடைந்த நீராகத்தான் இந்த வருகின்றது. இதுவரை யாழ்ப்பாணத்திற்கு கொண்டு போய் குடிநீருக்கு கொடுப்பதற்கு உகந்த நீரா என்பதையும் ஆய்வு செய்யப்படவில்லை. இதுவரை கடந்த 16ஆம் தேதி நான் நினைக்கிறேன் ஒரு யாழ்ப்பாணத்தில் ஒரு நிகழ்வில் வடமாகாண முதலமைச்சர் சி விக்னேஸ்வரன் குறிப்பிட்டிருந்தார். குறிப்பாக தற்போது நான் நினைக்கிறேன் 12 அடி உயரத்துக்கு தான் நீர்மட்டம் இருக்கிறது இரணைமடு குளத்தில். அவர் கூறிய விடயம் என்னவென்று சொன்னால், குறிப்பாக 34 அடிக்கு மேல் நீர் கொள்ளளவு இருக்கும் பட்சத்தில் மாத்திரமே யாழ்ப்பாணத்துக்கு நீர் கொண்டு செல்லப்படும் என்ற ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார். இது தொடர்பில் உங்களுடைய கருத்து மாறி இருக்கிறது? உண்மையாகவே அவருக்கு ஆலோசனை வழங்குவதனுடைய தெளிவற்ற தன்மையாலேயே இந்த கருத்து கூறப்பட்டிருக்கின்றது. 34 அடிக்கு நீர் இருந்தால் மட்டும்தான் வழங்குவதா இருந்தால் உண்மையிலே 6 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் யாழ்ப்பாணத்திற்கு 4 மாதங்களுக்கு நீர் வழங்கலாம். ஆனால் உண்மையாகவே எங்களோடு பேசியவர்களோடு நாங்கள் பேசிக் கொண்டிருந்த வேளையிலே வறட்சி காலங்களிலும் நீர் எவ்வாறு பகிர்ந்து எடுக்கப்படுகின்றது என்பது சம்பந்தமாகவும் 10 அடி வரைக்குமான நீர் எடுக்க வேண்டும் என்கின்ற வகையிலும் தான் அவர்கள் எங்களோடு பேசிக் கொண்டிருந்தார்கள். இதற்கு ஆதாரமாக குளத்துக்குள்ளிருந்து நீர் எடுக்கின்ற அந்த புற்றல், அந்த நீரை இழுக்கின்ற பகுதி குளத்தின் 10 அடி நீர் மட்டத்துக்கு அது பொருத்துவது என கேட்டார்கள். நாங்கள் இதற்கு உடன்படாமையினால்தான் இந்த விடயங்கள் இப்போது பின்தள்ளப்பட்டிருக்கின்றன.
நன்றி ஐயா. காலை நேரத்தில் சிரமம் பாராத எங்களோடு நேரடியாக இணைந்து கொண்டமைக்காக. அது கிளிநொச்சி விவசாய அமைப்புகளின் சமாசத்தின் செயலாளர் முத்து சிவமோகன் எங்களோடு நேரடியாக இணைந்து கொண்டு இது தொடர்பாக கருத்தினை வெளியிட்டிருந்தார். இது தொடர்பாக மேலும் தகவல்களை அறிந்து கொள்வதற்காக கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் ரூபாவதி கேதீஸ்வரன் அவர்களை தற்போது நேரடியாக இணைந்து கொள்கின்றோம். வணக்கம் அரசாங்க அதிபர் அவர்களே. மீண்டும் நாங்கள் இரணைமடு குளம் அதே போல இரணைமடு குளத்திலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு நீர் கொண்டு செல்லும் திட்டம் தொடர்பாக தற்போது ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இது தொடர்பான மேலதிக தகவல்களை அறிந்து கொள்வதற்காக கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் ரூபாவதி கேதீஸ்வரன் அவர்களோடு தற்போது நேரடியாக நாங்கள் தொடர்பினை ஏற்படுத்துகிறோம். வணக்கம் அரசாங்க அதிபர் அவர்களே. வணக்கம். இப்போது நாங்கள் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளில் உங்களை நேரடியாக இணைத்திருக்கிறோம். அந்த வகையிலே தற்போது கிளிநொச்சி இரணைமடு குளத்திலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு நீரை கொண்டு செல்வதில் சிக்கல் நிலை ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக நேற்றைய தினம் ஊடகவியலாளர் சந்திப்பை விவசாய அமைப்புகள் ஏற்பாடு செய்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள். இது தொடர்பில் உங்களுடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்கிறது? மாவட்டத்தை பொறுத்தவரையில் இது கிளிநொச்சி ஒரு விவசாய மாவட்டம். விவசாய மாவட்டத்தினுடைய பெரும்பாலான விவசாயிகள் நம்பியிருக்கின்றதான ஒரு விவசாயத்துக்காக நம்பியிருக்கின்றதான ஒரு தீர்வாக இருப்பது இரணைமடு குளம். எனவே அந்த குளத்திலிருந்து நீர் எடுப்பது தொடர்பாக எடுக்கப்படுகின்ற முயற்சிகள் தொடர்பில் அவர்களுக்கு இருக்கின்றதான நியாயமான அச்சத்தை குறித்து நாங்கள் அக்கறைப்பட வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கின்றது. ஆயினும் அந்த விவசாயிகள் என்னுடைய அரசாங்கத்தை பொறுத்த வரையிலே இப்பொழுது விவசாய அபிவிருத்தி தொடர்பான பல்வேறு செயற்பாடுகளை முன்னெடுத்து இதற்கூடாக பொருளாதார மேம்பாட்டை ஏற்படுத்துவதும் நாட்டினுடைய ஒரு கொள்கையாக அமைந்திருக்கிறது. அதே வேளையிலே இந்த விவசாய நடவடிக்கைகளை எந்த விதத்திலும் பாதிப்பதற்கும் மற்றும் விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்திலே அவர்களை பாதிப்படுவதற்குமான எந்த நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்பதை எங்கள் திட்டத்தினூடாக நாங்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறோம். அதே வேளையில் விவசாயிகளின் கருத்தனைகள் அவர்களால் குறிப்பிடப்பட்டிருக்கிறதான பல்வேறு விடயங்களை நாங்கள் கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கையை முன்னெடுப்பதற்காக இருக்கின்றோம். அதே வேளையில் தண்ணீர் கொண்டு செல்கின்றதான நடவடிக்கையிலே தண்ணீர் மிகவும் குறைவாக இருக்கின்ற வேளையிலே இங்கிருந்து தண்ணீர் எடுப்பது என்பது நடைபெறுவதற்கான வாய்ப்பு இல்லை. குறிப்பாக நீங்கள் நடவடிக்கைக்கு தான் முன்னுரிமை வழங்கப்படும். நாங்கள் இந்த நீர் வழங்குவதற்கான நடவடிக்கையை முன்னெடுப்போம். விவசாயிகள் இந்த மாவட்டத்தினுடைய விவசாயிகளுடைய இந்த உணவு உற்பத்தி செயற்பாடானது யாழ்ப்பாண மாவட்டத்திலும் தேவையான ஒன்றாகவே இருக்கின்றது. எனவே விவசாயிகள் என்கின்றதான இந்த ஒரு பகுதியினரை முற்றுமுழுதாக அவர்களை நாங்கள் புறந்தள்ளிவிட்டு அவர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பாழாக்கிவிட்டு இந்த தண்ணீர் கொண்டு செல்கின்றதான செயற்பாடு நடைபெறுவதற்கு இல்லை என்பதை நான் குறிப்பிட்டுக் கொள்ள விரும்புகின்ற அதே வேளையில் உண்மையில் நாங்கள் நீரால் ஏற்படக்கூடியதான நோய்கள் இருந்து மக்களை பாதுகாத்துக் கொள்கின்றதான ஒரு தேவைப்பாட்டுக்கு நீர் வழங்குகின்ற செயற்பாட்டுக்கு நாங்கள் ஆதரவு வழங்க வேண்டியவர்களாக அரசாங்க அதிபர் அவர்களை குறிப்பிடுவதற்கு கடப்பாடாகும். அரசாங்க அதிபர் அவர்களை குறிப்பிடுவதற்கு நீங்கள் மன்னிக்க வேண்டும். குறிப்பாக நீங்கள் தற்போது விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவிப்பது சரி என்று நீங்கள் கருதுகின்றீர்களா? அதாவது குறிப்பாக தற்போது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக அண்மையில் மாகாண முதலமைச்சர் ஸ்ரீ விக்னேஸ்வரன் குறிப்பிட்டிருந்தார். அந்த வகையிலே இதை தடுப்பதற்கு நீங்கள் எவ்வாறான நடவடிக்கை எடுக்க போன்றீர்கள் அல்லது நீங்கள் விவசாயிகள் கூறும் கருத்து சரி என்று நீங்கள் கூறுகின்றீர்களா? விவசாயிகள் கூறும் கருத்தை நான் சரியென்று முற்றுமுழுதாக ஏற்றுக்கொள்வதற்கில்லை. அவர்கள் திட்டத்தை எதிர்ப்பது என்பது உண்மையில் அது என்னுடைய மாவட்டத்தில் அவர்கள் செய்யக்கூடியதான ஒரு சாதகமான வழியாகவே நான் கருதுகின்றேன். இதற்கூடாக யாழ்ப்பாண மாவட்டம் மட்டுமல்ல, எங்களுடைய மாவட்டத்தை சேர்ந்த பூநகரி மிகவும் வறட்சியாக இருக்கின்றதான பூநகரி பிரதேசம் மற்றும் மலை பிரதேசங்கள் போன்றவற்றுக்கும் இந்த ஊடாக தண்ணி கொண்டு செல்வதற்கான திட்டம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் எங்களுடைய நகர அபிவிருத்தி நகர நீர்வளங்கள் திட்டத்துக்கும் இந்த இரணைமடு குளத்திலிருந்து தான் நாங்கள் நீர் வழங்கி இருக்கின்றோம். எல்லாவற்றுக்கும் இந்த குளத்தினுடைய நிலையை நாங்கள் மேம்படுத்த வேண்டியது மிக அத்தியாவசியமாக இருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் இந்த விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக இருந்தால் நாங்கள் 30 நாள் அடிவரை நீரை தேக்கி வைத்துக் கொள்ளலாம் என்று நாங்கள் கூறினாலும் கூட அதை தேக்கி வைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த நீர் அந்த குளத்தினுடைய அந்த அணைக்கட்டானது ஸ்திரமான தன்மையில் இல்லை. எனவே அதை நாங்கள் ஸ்திரப்படுத்த வேண்டியது மிக அத்தியாவசியமான தேவையாக இப்படிய காலகட்டத்தில் இருக்கின்றது. வருங்காலத்தை கூறுகின்றோம். இப்பொழுது நிகழ்காலமே எங்களுக்கு மிகவும் கேள்விக்குறியாக இருக்கின்றது. நன்றி அரசாங்க அதிபர் அவர்களே. காலை வேளையில் சிரமம் பாராது எங்களோடு நேரடியாக இணைந்து கொண்டமைக்காக அது கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் ரூபாவதி கேதீஸ்வரன் நேரடியாக எங்களோடு இணைந்து கொண்டு இதனுடைய கருத்தை தெரிவித்திருந்தார். அடுத்து
தற்போது முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள குளங்களின் நீர்மட்டமும் குறைவடைந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். எனவே அங்குள்ள எமது பிராந்திய செய்தியாளர் மதிவானனோடு தற்போது நேரடியாக நாங்கள் இணைந்து கொள்கின்றோம் தொலைபேசியூடாக. வணக்கம் மதிவானன். நான் முல்லைத்தீவிலிருந்து மதிவாதனன். தற்பொழுது இங்கே நிலைமைகள் விவசாயிகளுடைய நிலைமைகள் மிகவும் மோசமாக. முதலிலே மழையினால் பாதிக்கப்பட்டவர்கள், மழை என்று சொல்ல போனால் ஒரு கிழமை பெய்த மழை தடுதியாக பெய்துவிட்டு ஓய்ந்து விட்டது. தற்பொழுது குளத்தில் நீர்மட்டங்கள் இங்கே முல்லைத்தீவு மாவட்டத்தில் பெரிய நீர்ப்பாசன குளங்கள் என்று சொல்ல போனால் முட்டுங்கட்டு நீர்த்தேக்க திட்டம், அதே மாதிரி தண்ணி உறுப்பு நீர்த்தேக்க திட்டம் ரெண்டிலே நீருடைய மட்டங்கள் குறைந்துள்ளன. நீர்ப்பாசனம் செய்து காலபோக விவசாயத்தை செய்த மக்கள் நீர் மழை பொய்த்துள்ள நிலையில் குளத்தி நீரை பெற்றுக் கொள்வதிலும் சிக்கல் இருக்கிறது. என்ன காரணம் என்று சொன்னால், இந்த குளங்களிலே நன்னீர் மீன்கள் வளர்க்கப்படுகின்றன. அதை நம்பியும் சில நன்னீர் மீன்பிடி தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். குளத்து நீரை முற்றாக எடுத்தால் அந்த மீன்களுக்கு அழிவு ஏற்பட்டு. மதிவதனன், தற்போது காலநிலை எவ்வாறு இருக்கிறது முல்லைத்தீவு? காலநிலை மப்பும் மந்தாரமாக தான் இருக்கின்றது. குளிர் காலநிலை, பனி மலையக பகுதிகளில் இருக்கின்ற குளிர் காலநிலையை இங்கே உணரக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் மழை பெய்யவில்லை. நன்றி மதிவதனன். காலை வேளையில் எங்களோடு நேரடியாக அணிந்து கொண்டு அந்த தகவல்களை வழங்கியது அது முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கின்றதான எங்களுடைய பிராந்திய செய்தியாளர் மதிவதனன். இன்னும் சில உள்நாட்டு செய்திகளுக்கு எங்களுடைய அவதானத்தை செலுத்தலாம். 1982 ஆண்டு முதல் யுத்தத்தால் ஏற்பட்ட சேதங்கள் தொடர்பில் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்ட கணக்கெடுப்பு பணிகள் நிறைவு செய்யப்பட்டுள்ளதாக தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விபரவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக ஏனைய பகுதிகளில் கணக்கெடுப்பு பணிகளை நாளைய தினத்துடன் நிறைவு செய்ய எண்ணியுள்ளதாக தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விபரவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் DCA குணவர்தன கூறினார். கொழும்பு, கம்பஹா மற்றும் களுத்துறை ஆகிய மாவட்டங்களில் உள்ள மக்களிடமிருந்து தகவல்களை சேகரிப்பதில் ஏற்பட்டுள்ள தாமதம் காரணமாக இந்த ஆய்வு நடவடிக்கை முழுமையாக நிறைவு செய்ய முடியாத நிலை ஏற்பட்டதாக தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விபரவியல் திணைக்களம் மேலும் குறிப்பிட்டது. நாட்டில் இடம்பெறும் வானிலை தொடர்பான தகவல்களை ஊடகம், பொறுப்புள்ள ஊடகம் என்று சொல்லும் போது வழங்க வேண்டிய கடற்பாடு நிச்சயமாக இருக்கிறது. அந்த வகையிலே காலை நேரத்தில் நாங்கள் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி கே சூரியகுமாரன் அவர்களோடு நேரடியாக ஸ்கைப் ஊடாக இணைத்துக் கொள்கின்றோம். வணக்கம் சூரியகுமாரன் அவர்களே. வணக்கம். எதிர்வரும் நாட்களில் அதே போல இன்றைய தினமும் எவ்வாறான வானிலை இருக்க போன்றது? இன்று கிழக்கு மாகாணத்திலும் மற்றும் ஊவா மாகாணங்களின் பல பகுதிகளில் இன்று மழை காணப்படும். அதேபோல பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் மத்திய, சப்ரகமுக, தெற்கு, மேற்கு மாகாணங்களின் பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை காணப்படும். கடற்பிராந்தியங்களை பொறுத்தவரையில் திருகோணமலை முதல் பொத்திவில், அம்பாந்தோட்டை ஊடான காலிவரியான ஆழ்கடல் பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை காணப்படும். கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தாளத்துக்கு 30 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து காற்று வீசும். இந்த காற்றின் வேகமானது இந்த மேற்குறிப்பிடப்பட்ட திருகோணமலை முதல் பொத்திவில், அம்பாந்தோட்டை, காலிவரான ஆழ்கடல் பிரதேசங்களில் மணித்தாளத்துக்கு 50 கிலோமீட்டர் முதல் 60 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசலாம். எனவே மேற்குறிப்பிடப்பட்ட இந்த ஆழ்கடல் பிரதேசங்கள் கொந்தளிப்பாகவும் காணப்படும். நன்றி சூரியகுமாரன். அது வளிமண்டலவில் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி கே சூரியகுமாரன் ஸ்கைப்பூடாக இணைந்து வானிலை தொடர்பான தகவல்களை வழங்கியிருந்தார். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறது. நியூஸ் ஃபர்ஸ்டின் அடுத்த பிரதான செய்தி அறிக்கை பிற்பகல் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். எமது மணித்தியாளர் செய்திகள் 10:25 இடம்பெறும். வணக்கம். Hotline 0114-896-896. www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.